ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பதிவு வீடியோ என்னென்னா பியூட்டிஷியன் கோர்ஸை பற்றி தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ்னால் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. அது ஃப்ரீ கோர்ஸும் இருக்குது, டிப்ளமோ இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது, மேக்கப் தனியாக சொல்லி கொடுப்பாங்க, செமினார் இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. பியூட்டிஷியன் சொல்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை கற்றுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். சில பேரால் கற்றுக்கிறதுக்கு ஆசை இருக்கும், ஆனால் அவங்களால உள்ளே வர்றதுக்கு முடியாது. என்னென்னா அவங்க வீட்டு சூழ்நிலை, சிலவங்களுக்கு பேமெண்ட் இருக்காது, சிலவங்க வீட்டு சூழ்நிலைகள் அப்படி இருக்கும், டைம் இருக்கும் வர முடியாது, குழந்தைய பார்க்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் இந்த பியூட்டிஷியன் இதில் இருக்குது. இது வந்து ஒரு கைத்தொழில், யார் வேணாலும் கற்றுக்கலாம், வயசு எதுவுமே கிடையாது. பியூட்டிஷியன் சொல்கிறது ஒரு கலை, யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ அதை வந்து ஃப்ரீ கோர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறது பேசிக் ஒருத்தே தான் கொடுக்க முடியும். செல்ஃப் க்ரோ இந்த ரெண்டுக்கு தான் கொடுக்க முடியும். டிப்ளமோன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா டிப்ளமோன்னு சொல்கிறது ஃப்ரீ கோர்ஸ், டிப்ளமோன்னு சொல்கிறது எந்த பார்லர்லேயும் கொடுக்க மாட்டாங்க, புரிஞ்சிடுங்க. அதை வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஓடி போய் விழுவோம். அந்த ஃப்ரீ கோர்ஸ் நீங்கள் 1 இயர் படிக்கணும். 1 இயர் வந்து நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணணும். 1 இயர்னு சொல்லும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சேர்றாங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க அந்த ஓனருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 12 மாதம், 12 மாதத்துக்கு 1,20,000 ரூபாய். அப்போது அந்த டிப்ளமோன்னு சொல்லும்போது 60,000 ரூபா தான் ஃபீஸ். நீங்கள் 1 இயருக்கு வந்து அவங்கக்கிட்டே நின்று அவங்களுக்கு நீங்கள் வேலை தான் செஞ்சு கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் சர்டிஃபிகேட்டில் நேம் வர்றது எப்படின்னா ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு தான் நேம் வரும். அந்த நேமை நீங்கள் எடுக்கணுமா? நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. டிப்ளமோ கோர்ஸ்ன்னு சொல்கிறது டிப்ளமோ கோர்ஸ் அப்படி தான் வரும், புரிஞ்சிடுங்க. பியூட்டிஷியன் டிப்ளமோ கோர்ஸ்ன்னு தான் வருமே தள்ளி அது வந்து ஃப்ரீ கோர்ஸ்ன்னு வரக்கூடாது. டிப்ளமோ ஃப்ரீ கோர்ஸ்ன்னு வரக்கூடாது. அதை நீங்கள் அது பண்ணாதீங்க, அந்த தப்பை பண்ணாதீங்க. யார் ஃப்ரீ கோர்ஸ் போட்டாலும் நீங்கள் போய் விழுந்து அதில் போய் ஏமாந்துடாதீங்க. சர்டிஃபிகேட் கிடைக்குமே, நம்ம வந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. அது எதனால அவங்க போடுறாங்கன்னா, இப்போ சிலவங்க ஒரு 4-5 பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அதில் வந்து அவங்களுக்கு கால் இருக்காது. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், கால் தேவைப்படும். த்ரெட்டிங், ஹேர் கட்டு தெரிஞ்சவங்கள ஒரு 4 பார்லரில் தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பாவப்பட்ட பிள்ளைங்க போய் அதில் போய் சேரும். நம்ம கஷ்டத்தை அறிஞ்சவங்க போய் சேருவாங்க. சேர்ந்துட்டு அதுக்குள்ளே 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு தான் பேமெண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலை, புரிஞ்சிடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலை, பேமெண்ட் கட்டி தான் படிக்கிறீங்க. அதை நீங்கள் நல்லா மனசிலாக்கிடுங்க, ஓகேவா? அதனால் இந்த ஃப்ரீ கோர்ஸு பேசிக் ஃப்ரீ கோர்ஸ் எடுப்பாங்க. செமினார் கூட ஃப்ரீ கோர்ஸ் போடுவாங்க, ஒன் டே. ஆனால் 1 வருஷத்துக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அடிமையாக ஒர்க் பண்ண தான் செய்யணும். நல்லா புரிஞ்சிடுங்க. இது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா நான் இது வந்து இவ்வளோ நாள் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கல. எனக்கு வந்து பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன், அதனால் நான் பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து எல்லா பிள்ளைங்களும் சரி படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, எங்கேயோ ஃப்ரீ கோர்ஸ் போடுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மைக்கு அது கிடையாது, அது தப்பு. நீங்கள் வந்து ஒரு பேசிக் படிச்சுட்டு நீங்கள் அதிலே வந்து ஒரு பார்லரில் போய் நின்று நீங்கள் பேமெண்ட் வாங்கி நீங்கள் அந்த டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு பார்லரில் 1 இயர் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணி அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு பேசிக்கை படிச்சுட்டு ஒர்க் பண்ணி நீங்கள் அதில் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட ஒரு சின்ன கருத்து, உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுது, சொல்லிட்டேன். உங்களோட சாய்ஸ். பாய்.